Hi friends, இந்த வீடியோல சூப்பரான ஒரு ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம். உங்க ஏரியாவுல வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் அதிகமா இருக்கு. அதாவது வோல்டேஜ் வந்து ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் ரெண்டும் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. சோ இதனால உங்க வீட்ல உள்ள எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே ப்ராப்ளம் ஆகுது அப்படினா கண்டிப்பா இந்த டிவைஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Black Electrotech கம்பெனியோட ஆட்டோமேட்டிக் டிஜிட்டல் வோல்டேஜ் ப்ரொடெக்டர் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த டிவைஸை என்னென்ன விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கற எல்லாத்தையுமே டீடைல்டா பார்க்கலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த டிவைஸோட அன்பாக்சிங் பார்த்தறலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடுல வோல்டேஜ் ப்ரொடெக்டர் அப்படிங்கிறதுக்கு கீழ ஏரியாஸ் ஆஃப் யூஸ், அதாவது எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படினு ஒரு 4 இமேஜ் கொடுத்திருக்காங்க. அடுத்து சைடுல காஷன் கொடுத்திருக்காங்க. அதிகப்படியான டெம்பரேச்சர், ஈரப்பதம், டஸ்ட் இந்த மாதிரி இடங்கள்ல இந்த டிவைஸை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படினா டீலரை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்ஸை ஓபன் பண்ணிரலாம். பாக்ஸ்ல 2 பேப்பர் கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பேப்பர் பாத்தீங்க அப்படினா Black Electrotech கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் ரேஞ்ச் கொடுத்திருக்காங்க. அவங்க சேல் பண்ற எல்லா ப்ராடக்ட்டோட லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்த பேப்பர்ல இந்த வோல்டேஜ் ப்ரொடெக்டரை நம்ம எப்படி செட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்து இதுதான் இந்த வோல்டேஜ் ப்ரொடெக்டர் சாக்கெட். இந்த டிவைஸோட பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்கு, ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த டிவைஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தறலாம். டிவைஸோட ஃப்ரண்ட் சைடுல இந்த இடத்துல ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம மேனுவலா ஆஃப் பண்ணிக்கவும் ஆன் பண்ணிக்கவும் முடியும். பக்கத்துல செட் அப்படினு ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வோல்டேஜை ஒரு ரேஞ்சுக்குள்ள செட் பண்ணிக்க முடியும். பக்கத்துல அப் அண்ட் டவுன் பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம கூட்டியோ குறைச்சிக்கவோ வோல்டேஜை செட் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த சாக்கெட்டோட போர்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா யுனிவர்சல் டைப்ல தான் கொடுத்திருக்காங்க. இந்த பட்டன்ஸ்க்கு மேல வந்து டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டிவைஸ்ல என்னென்ன ஹோம் அப்ளையன்சஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா டிவி, ஏசி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க கம்பெனி தரப்புல. பட் மோஸ்ட்லி இப்போ ஏசிக்கெல்லாம் யாரும் ஸ்டெபிலைசர் இல்லாமல் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் ஸ்டெபிலைசர் இல்லாமல் யூஸ் பண்ணுற எந்த டிவைஸாக இருந்தாலும் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டிவியோ அல்லது ஃப்ரிட்ஜோ வந்து ஸ்டெபிலைசர் இல்லாமல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிவைஸை டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணிக்கலாம், லேப்டாப் சார்ஜர், அப்புறம் காஸ்ட்லியாக நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா எலக்ட்ரானிக்லையுமே வந்து இந்த டிவைஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் பிளக் பாயிண்டில் இந்த டிவைஸை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு சுவிட்சை போட்டோம் அப்படின்னா ஒரு 5 செகண்டில் டிக்னு ஒரு சவுண்டு கொடுத்துட்டு ஆன் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த டிவைஸில் எப்படி வோல்டேஜை செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பவர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து மேனுவலாக நம்ம அந்த சாக்கெட்லேருந்து பவரை ஆஃப் ஆன் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹை வோல்டேஜ் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். அதாவது 230லேருந்து 300 வோல்டேஜ் வரைக்கும் உள்ள ஏதாவது ஒரு லெவலுக்கு மேலே வோல்டேஜ் வரும்போது அந்த டிவைஸ் ஆஃப் பண்ணி விட்டுரு அப்படிங்கிறது மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு 240க்கு மேலே வந்து வோல்டேஜ் போச்சு அப்படின்னா அந்த டிவைஸ் ஆஃப் பண்ணி விட்டுரு அப்படிங்கிறதுக்காக 240 செட் பண்ணிட்டோம் அப்படின்னா 241 வோல்டேஜ் வரும்போது இந்த டிவைஸ் வந்து ஆஃப் பண்ணி விட்டுரும். அடுத்து இந்த செட் பட்டனை 2 தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லோ வோல்டேஜ் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். லோ வோல்டேஜில் வந்து 140லேருந்து 210 வோல்டேஜ் வரைக்கும் உள்ள ஏதாவது ஒரு வோல்டேஜ் லெவலை வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு 170க்கு கீழே வந்து வோல்டேஜ் போயிருச்சு அப்படின்னா இந்த டிவைஸ் ஆஃப் பண்ணி விட்டுரு அப்படிங்கிறதுக்காக 170 செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 169 வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆகுறது ஓகே. நார்மல் வோல்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா அந்த டிவைஸ் எப்படி ஆன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டிலே டைமர் அப்படின்ட்டு. 5 செகண்ட்லேருந்து 999 செகண்டுக்குள்ளே ஏதாவது ஒரு செகண்ட், அதாவது ஒரு 50 செகண்ட்ஸ் வந்து நார்மலாக அந்த வோல்டேஜ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம செட் பண்ணிக்கிற முடியும். செட் பட்டனே 3 தடவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன் வந்துடும். ஸோ இந்த டிவைஸில் இருக்கிற அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து இதுதான். ஸோ உங்கள் எலக்ட்ரானிக்ஸ் வந்து இந்த வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனால் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த டிவைஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. வேறு யாருக்காவது இந்த டிவைஸ் தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.